ஒவ்வொரு பெயிண்டிங் உருவாக்குறதுக்குமே ஒரு காரணமும் பொருளும் ரொம்பவே முக்கியம். அப்படி என்னடா அந்த பெயிண்டிங் உருவாக்குறதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தையே உலுக்கின 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி சம்பவம் பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து மிரட்டி சித்திரவதையில ஈடுபட்டிருந்தாங்க. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்களுக்கு நீதியானது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சாலும் அடுத்தடுத்து நடக்கிறது என்னவோ தடுக்கப்படலை. இந்த நிலைமையை மாற்றணும்னு எதிர்பார்த்த யாருமே அது மாறுனுச்சான்னு பார்க்கறதே கிடையாது. இது என்னோட கோவம், என் ஸ்டைலில். மேலே மின்மினி பூச்சிகள் பளிச்சிட வெள்ளி நிற நீரோடைகளின் அமைதியின் கீழ் அவள் தன் கனவுகளின் துண்டுகள் வழியாக மிதக்கிறாள். அள்ளிகள் சுவாசிக்கும் இடத்திலும் வேர்கள் பின்னி பிணைந்த இடத்திலும் அவற்றின் தண்டுகள் எழுந்திரு நீ என்னுடையவள் என்கின்றது. இருந்தும் மௌனத்தின் எடை அவளை தாழ்த்துகிறது ஏக்கத்துடன். இந்த 6 லைனில் இந்த பெயிண்டிங்கை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை சட்ட திருத்தங்கள் வந்தாலும் எத்தனை நீதி கிடைச்சாலும் தடுக்க முடியாத வைரஸ் ஆகிவிட்டது பெண்கள் மீதான கொடூரம். கடைசியில் பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு தைரியமான பாதுகாப்பை தரலனா கூட பரவாயில்ல, பாதுகாப்புக்கு ஏங்க வச்சிடாதீங்க. இதில் என்னடா உனக்கு இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா தங்கச்சோட பிறந்த ஒவ்வொருத்தனுக்குமே இந்த கோவம் வருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பெயிண்டிங்காக எனக்கு ஸ்டேட் அவார்டுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் என் கருத்து. உங்கள் கருத்து என்னவோ அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க.